Pulpy Tamarind சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல தேவை பர்கர் பன், அப்புறம் சீஸ் ஸ்லைசஸ், அதோட உங்களுக்கு தேவையானது வந்து சிக்கனோட கட்லெட் அல்லது பட்டீஸ், அதோட ஒயிட் சாஸ். இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி தயார் செஞ்சு நம்ம ஈஸியாக பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி ஒன்ஸ் கடையெல்லாம் திறந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது நான் வந்து 2 மாதம் முன்னாடி எடுத்தது, அதை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு பர்கர் நீங்கள் வெளில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் லெட்யூஸ், டொமேட்டோ அண்ட் உங்களுக்கு அனியன் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து தனித்தனியாக பண்ணாமல் அதை ஒயிட் சாஸ்லேயே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு சூப்பர்பாக ஒரு பர்கர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பர்கர் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். பர்கர் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் வச்சு வாட்டிட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டு அது மேலே ஒயிட் சாஸ் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கன் பர்கரை வச்சு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைசஸ் நீங்கள் 2 1 எப்படிலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த மேல் டாப் பன் பாட்டை வச்சு நீங்கள் வந்து அவன்லேயோ இல்லை தவாலையோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த சீஸ் மெல்ட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ வீட்டில் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நம்ம திருப்பி நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. நான் எப்படி வீட்டில் பண்ணுறனோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அதை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அதுக்கு முதல்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா பன் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும். பர்கர் பன்னே கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் 4 அப்படிலாம் இருக்கும். ஸோ அது வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து தேவையானது பன், அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி சீஸ் ஸ்லைசஸும் உங்களுக்கு வேறு கம்பெனி இது நிறையா கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் கோழி வந்து நீங்கள் வந்து மென்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து கறியை வந்து மென்ஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, போனோட வாங்கிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். கத்தி வச்சு நம்ம ரொம்ப சின்னதாக எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ போன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கறியை நம்ம நறுக்கிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் மிக்சிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அவங்கள்ட்டே வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மென்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதோடையும் சின்னதாக பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் சின்னதாக. அதே மாதிரி நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவையும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து 2 இடத்துல போட போகிறோம். ஒன்று ஒயிட் சாஸில் போட போகிறோம், அப்புறம் ஒன்று சிக்கன் இந்த பட்டீஸ்லேயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழம் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கோஸ், ஏன்னா கேபேஜ் தட் இஸ் லெட்யூஸ் தான் நம்ம பதில் நான் கேபேஜ் எடுத்துக்க, நீங்கள் லெட்யூஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க மெல்லிஸாக. வெங்காயம் அதையும் எடுத்துக்கலாம், சின்னதாக வெட்டிக்கலாம். நான் இங்கே குடமிளகா என்னோடய டெரஸ் கார்டன்லேயும் எடுத்து அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. இட்டாலியன் சாஸ், இட்டாலியன் ஸ்பைசஸ் என் வீட்டில் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. வெண்ணெய், கீ எல்லாம் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோழி மின்ஸோட இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதோட உப்பு மிளகா அதெல்லாம் போட்டுக்கலாம். அதை சின்ன உருண்டையாக கரெக்டாக ஒரு பட்டி சைஸ்க்கு பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. முட்டையில் துவச்சி பிரெட் க்ரம்ஸில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை சோள மாவை தண்ணியில் கரைச்சி அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் அது. நான் அப்படி பண்ண இஷ்டப்படல, அதனால நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ 2 பக்கமும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி வச்சு அதை வேக வச்சுப்பேன், வாட்டி எடுத்துப்பேன். இப்போ நம்ம மூடி எதுக்கு வைக்கிறோன்னா, இப்போ நான்வெஜ் பண்ணுறோம், மீன் இல்லை இந்த மாதிரி சிக்கன் இல்லை நீங்கள் மீட் எதாவது வறுக்கிறீங்கன்னா அது ட்ரை ஆகிடும். இப்படி ஓப்பனாக பண்ணிங்கன்னா மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் அதோட மாய்ஸ்சர் ரிட்டர்ன் ஆகும். சிம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பர்கர்ஸும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோ. அடுத்தது ஒயிட் சாஸ். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது 2யும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துட்டே இருக்கோம். வதக்கிட்டே இருந்து அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி அந்த மைதா வந்து வெந்து வரணும்.
அதோடு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் மாத்திரம் பண்ண போகிறோன்னா நம்ம இன்னும் கம்மியாக சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் காய்கறி சேர்க்க போகிறதுனால நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். இதோட நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு அது நல்லா வதக்கி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு கிளாஸில் 200 மில்லி அந்த பால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது கம்மியாக தேவைப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம அகெயின் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கை விடாமல் கிளறி விட்டுட்டு அதை வந்து நம்ம வேக வைக்கிறோம். இதில் என்ன ஆகும்னா அந்த மாவு நல்லா வெந்து உங்களுக்கு சேர்ந்து ஒரு திக்காக ஒரு இது மாதிரி வரும். ஹல்வாலாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீஸ் கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அந்த கட்டி சீஸ்லாம் கிடைக்குது இல்லையா, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால அதெல்லாம் போடலை. நீங்கள் போட்டுக்கலாம். இதோடய நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஒயிட் சாஸை. ஆனால் நம்ம வந்து இதில் காயெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து சீஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழம் ஜூஸ்லாம் போட்டு கரெக்டாக டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லாட்டி வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நான் அதுக்கு பதிலாக இங்கே வந்து காய்கறிலாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம முதலே நறுக்கி வச்சு சிக்கனில் ஆட் பண்ணோன்னா அதே மாதிரி பாக்கி இருக்கிறது கொத்தமல்லி, இஞ்சி போட வேண்டாம், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம் கொஞ்சோண்டு, கோஸு, அப்புறம் கேப்சிகம், குடமிளகா இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு குடமிளகா வந்து நானாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ இன்னும் ஆட் பண்ணிவிட்டு அதை திரும்பி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வரலாம். வந்து திரும்பி நல்லா வேக வைக்கலாம். காய்கெல்லாம் கொஞ்சம் வேகணும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் உப்பு, மிளகு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வந்து மிளகா பொடி கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். அவங்க வந்து இதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதே மாதிரி சிக்கன் பேட்டீஸ்லேயும் உங்களுக்கு வேணுங்கிற மசாலாலாம் போட்டுக்கோங்க. இதுலேயும் நாங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதோடு நம்ம நல்லா வேக வச்சு கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கெச்சப் இருந்தால் அது, சில்லி சாஸ் இருந்தால் அது, க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போது நான் வந்து இதில் வந்து ஷெஸ்வான் சாஸ்ன்ட்டு இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸும் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில்லி சாஸ்லாம் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றில் வருது, அவ்வளோதான். ஸோ புளிப்பு எல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா ஃப்ளேவர்ஸும் இந்தியன் பேலட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த வாழை எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் அப்படியே கெட்டியாகவும் வேண்டாம். கரெக்டாக எடுத்துக்கோங்க. சாஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. அதோடு நம்ம வந்து காய்கறிலாம் ரொம்பவும் வெந்துட வேண்டாம். கொஞ்சம் கடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு கடிச்சா தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ தானே வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இட்டாலியன் ஸ்பைஸ் இதில் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மிளகாப்பொடி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சைப்பழம் ஜூஸு அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். இப்போ பர்கர் பன் எடுத்துக்கிட்டோம். அது வந்து நம்ம தான் வெட்டி 2ஆக பிரிக்கணும். அது சேர்ந்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பட்டரில் வாட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லையா, எண்ணெய், நெய் ஏதோ ஒன்று. ஸோ வாட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தடவி. பட்டர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. வாட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பன்னையும். இது ஒரு வேலை, இதையும் பண்ணிடலாம். பேட்டிஸ் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் கீழ்பாகம் இருக்க பன் எடுத்துகிட்டு அதில் அந்த சாஸ் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணலாம். ஏன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. அது மேலே பேட்டிஸ் வச்சு அது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சு நான் வந்து அதுக்கு மேலே வெங்காயத்தை வந்து வினிகர்லேயும் உப்புலேயும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை அதுக்கு மேலே வச்சு நம்ம அது புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கு மேலே சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கப்புறம் வச்சு மேலே இருக்க பன்னையும் வச்சு மூடி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா கீழ்த்தட்டுக்கு மேலே ஒரு ஸ்லைஸு சீஸு, இன்னொரு 2-3 சீஸ் ஸ்லைஸ் வச்சு உங்களுக்கு அந்த ஒயிட் சாஸ் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு கட்லெட் வச்சு அதுக்கு மேலே
ஒயிட் சாஸ் போட்டு திரும்பி இன்னொரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இஷ்டம். யூஸ்வலாக பர்கரில் இந்த இடத்துல உங்களுக்கு லெட்யூஸு, டொமேட்டோ ரிங்ஸு, அனியன் ரிங்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து சாஸ்லேயே போட்டதுனால நம்ம தனியாக வைக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அவனில் ஒரு நிமிஷம் இல்லை தவாலையே மூடி வச்சு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி இருந்தது பர்கர்? சூப்பராக இல்லை? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிச்சயமாக பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சேனலை பார்த்ததுக்கு. தேங்க்யூ.